ஹலோ மக்களே, ரயில்வேலேருந்து அந்த என்டிபிசியோட கிராஜுவேட் போஸ்ட் கேட்டகரியோட நோட்டிஃபிகேஷனில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி கோரிஜென்டம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு, ஓகேவா, ஒன்லி ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 20/10/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா 13/10/2024 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். பழைய நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற ரூல் அதுதான். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க. இப்போமே நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் அப்ளை பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைனாக்கா அன்ரிசர்வ் கேட்டகரின்னு சொல்லி அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ பீரியடுக்குள்ளே அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்தால் கூட மாற்றிக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டோட வேகன்சி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 6 வேகன்சி அதிகமாக்கியிருக்காங்க. ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்துலாம் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 21ஆம் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் வந்து 23/10 30/10 சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்லி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு. மற்றவங்க எல்லாருமே 13ஆம் அப்ளை பண்ணிடணும். அதோட வேகன்சி லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 264 வேகன்சியாக இருந்தது. இப்போ பேக்லாக் வேகன்சி ஆட் பண்ண உடனே 270 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆர்ஆர்பி சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் விஐ கேட்டகரியில் 5 வேகன்சியும், ஹெச்ஐ கேட்டகரியில் 8 வேகன்சியும், எல்டி கேட்டகரியில் 8 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அக்டோபர் 1 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நம்மளோட அட்மின் நம்பர் 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த என்டிபிசி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ஜாயின் பண்ணி விடுவாங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இந்த பேட்ச் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ கீழே பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அக்டோபர் 10 வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான மெட்டீரியல், ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான மெட்டீரியல் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே என்சிஆர்டி பேஸ்டாக தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கு 100+ டாபிக், 100க்கும் மேற்பட்ட டாப்பிக்கான ஸ்ட்ராட்டஜிக்கு பிடிஎஃப் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். கரண்ட் அஃபரும் ஜனவரி 2024 எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் மந்த் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபர் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது 12 14 மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த என்டிபிசிக்கு தேவையான ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903302290 அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அந்த 120 டேஸ் ஸ்டடி பிளான் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கோம். வீக்லி டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி 1 வீக்குள்ளே இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் போட்டு பிரித்து கொடுத்துருக்கோம். மேக்ஸுக்கு, ஸ்ட்ராட்டஜிக்கு, ரீசனிங், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 செஷனாக பிரித்தே கொடுத்துருக்குறோம். இந்த பிடிஎஃப்பில் அந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கோங்க. அதோட சிலபஸ் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருப்போம். அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். ரயில்வே எக்ஸாம் பற்றி மேற்கொண்டு அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.